அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 16/7/2025 அழகிய வாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் கும்பகோணம் தீ விபத்து நடந்த நாள். ரொம்ப வருடங்கள் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம நெஞ்சில் நீங்காது இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாள். இதற்கு மேற்கொண்டு அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அருமையான புதன்கிழமை நீங்கள் போய் பெருமாளை போய் பாருங்கள். வெண் தாமரை செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் பெருமாளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். தேய்பிறை சஷ்டி வந்திருக்கிறது. சஷ்டி தினம் விரதம் இருப்பவர்கள் கட்டாயம் விரதம் இருங்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும். சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று நீங்கள் மகிழ்வோடு வாழ்வீர்கள். அதற்கு முருகன் உங்களுக்கு துணை புரிவார். சஷ்டியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோயிலுக்குனாலும் போயிட்டு நல்லபடியாக இறைவனை வணங்கிவிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிங்கார வேலவன், செங்கோட்டு வேலவன், எம்பெருமான் கருணை கடல் திருச்செந்தூரார் நமக்கு நன்மையே செய்யட்டும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நல்லபடியாக இறைவனை வணங்குங்க. வாங்க. திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 8:43 வரைக்கும் தேய்பிறை சஷ்டி. அதன் பின்பு தேய்பிறை சப்தமி. காலை 6:12 வரைக்கும் பூரட்டாதி. அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். பிற்பகல் 12:37 வரைக்கும் சோபனம் நாமயோகம். சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி, அவயோகி சனி பகவான். அதன் பின்பு அதிகண்டம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன். காலை 9:45 வரைக்கும் கரசை கரணம். அதன் பின்பு இரவு 8:43 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. இந்திய ஹாக்கி வீரர் தன்ராஜ் பிள்ளை அவருடைய பிறந்த தினம். சஷ்டியை நல்லபடியாக வழிபடுங்க. வாங்க கிரக பாசாரத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், புதன் கடகத்தில், செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி சந்திரன் சேர்க்கை மீனத்தில். நீங்கள் மீனத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறது. இந்த நாமயவங்களுக்கு சனி யோகாதிபதியாக வந்தால் சந்திரன் அவயோகியாக வருவார். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதில் விஸ்கம்பம், அதிகண்டம், இந்த நாமயோகங்களெல்லாம் கண்டம், இந்த நாமயோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள். மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை
50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.